மகாமக குளத்துல நம்ம இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு சுவாமிகள் வந்துட்டு இருக்காங்க. இந்த புண்ணிய காலத்துல நாகேஸ்வரரும் இங்க வந்து தீர்த்தவாரி கொடுக்க போறார். அத்தனை பரமேஸ்வரனும் இங்க கொடுப்பா. அந்த நீரை நமக்கு அபிஷேகம் பண்றதுனால தோஷங்கள் நிவர்த்தியாருது, பாபங்கள் நிவர்த்தியாருது, சாபங்கள் நிவர்த்தியாருது. வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால நீங்க எல்லாரும் நலமா இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு, இறை நிகழ்வுக்கு வந்திருக்கிறேன். ஒரு அற்புதமான திருவிழா, மாசி மக திருவிழா. கும்பகோணம் மகாமக குளத்துல இருக்கிறேன் நான். இங்க மாசி மக திருவிழா நடக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மகாமக திருவிழா. வருடத்துக்கு ஒரு வாட்டி மாசி மாசம் மகன் நட்சத்திரத்தில் நடக்கிறது மாசி மக திருவிழா, தீர்த்தவாரி. இங்க வந்து ஆதி கும்பேஸ்வரர் பிரதானமா வந்து தீர்த்தவாரி செஞ்சு அவரோட சேர்ந்து காசி விஸ்வநாதர், அபிமுகேஸ்வரர், இப்படி கும்பகோணத்தை சுற்றியுள்ள சிவாலயங்கள்ல இருந்து சுவாமிகள் ஒரே இடத்துல வந்து எழுந்தருளி இங்க வந்து தீர்த்தவாரி நடக்க இருக்குது. இப்படி அற்புதமான இந்த இறை நிகழ்வுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கோ டெம்பிளுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜா கொடுக்கணும்னு தான் நான் ஏற்பாடு பண்ணி இங்க வந்திருக்கேன். நான் வந்து 2016 மகாமகத்துக்கு வந்திருக்கேன். அங்க வந்தபோது ஒரு அற்புதமான இறை உணர்வு ஏற்பட்டது. அதே உணர்வை நம்ம இன்னைக்கு மாசி மகத்துக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அதை கொடுக்கணும்னு தான் வந்திருக்கேன். ஸோ அடுத்து மாசி மகம், மாசி மகாமகம், அடுத்து மகாமகம் 2028 நடக்க இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ப்ரிவியூ மாதிரி மாசி மகத்துக்கு வந்து இந்த நிகழ்வையும் காட்டி, உங்களுக்கு இந்த தீர்த்த வரியும் காட்டி, நம்ம ஸ்நானம் பண்ணி இப்படி ஒரு நிகழ்வை காட்ட இருக்கிறேன். எப்படி பிரயாகராஜ், அதாவது அலகாபாத்ல இருக்கிற பிரயாகராஜ் எப்படியோ அதே மாதிரி கும்பமேளா எப்படியோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு நமக்கான கும்பமேளா இதுதான். அதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம பாவம் செஞ்சோம்னா நம்ம போக வேண்டியது காசிக்கு தான் போகணும். அங்கதான் நம்ம பாவத்தை கழிக்கிறதுக்கு போறோம். ஆனா காசியில பாவம் செஞ்சவங்களுக்கு எங்க போறது? அவங்க வர வேண்டியது கும்பகோணத்துக்கு தான். சோ கும்பகோணத்துல தான் எல்லாமே, எல்லா நதிகளும் சங்கமிக்கிற இந்த மகாமக குளத்துல நீங்க நீராடினா உங்களுக்கு இருக்கிற அத்தனை பாவம் தீரும்ன்றது நம்பிக்கை. இங்க வந்து காசி விஸ்வநாதரை நம்ம ஏற்கனவே தரிசிச்சிருக்கோம். 9 நவ கன்னிகள், அதாவது நவ நதிகள் இங்க இருக்கிறாங்க. அந்த விளாக் உடைய டீடைல்ஸையும் கொடுக்குறோம். ஸோ அந்த காசி விஸ்வநாதருக்கு அருகே இருக்கிற இந்த மகாமக குளத்துல நம்ம இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு சுவாமிகள் வந்துட்டு இருக்காங்க, ஒரு வளம் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு சாமியும் வளம் வந்து கடைசியா நம்ம ஆதி கும்பேஸ்வரர் வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க வந்து தீர்த்தவாரி நடக்கும். தீர்த்தவாரி நடந்த உடனே மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் வந்து இங்க இறங்கி அவங்களோட சுவாமிக்கு தீர்த்தவாரி நடக்கும் போது ஸ்நானம் செய்வாங்க. இன்னைக்கு முழுக்க ஒரு அற்புதமான உங்க பாவம் எல்லாம் கழியிற இந்த மகாமக திருவிழாவை நம்ம பார்ப்போம். வாங்க, உங்களோட சேர்ந்து இந்த இறை உணர்வு, இறை அனுபவத்துல கலந்துக்கலாம். வாங்க. கும்பகோணம் மகாமக குளத்துக்கு அருகே இருக்கிறோம். நம்ம நிற்கிறது காசி விஸ்வநாதர் திருக்கோயில் பக்கத்தில் இருக்கோம். ரொம்ப அற்புதமான காட்சி. மாசி மகத்துக்கு வந்திருக்கிறோம். மாசி மகம் எப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது மகாமகம். மாசி மகம்
மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரத்தில் வர்றது தான் மாசி மகம். மகாமகத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் மாசி மகத்துக்கும் தீர்த்தவாரி நடக்கும். ஆதிகும்பேஸ்வரர் வருவார், காசி விஸ்வநாதர் வருவார், அபிமுகேஸ்வரர் வருவார். இப்படி பல சுவாமிகள் எல்லாருமே இங்கே வந்து தீர்த்தவாரி நடத்துவாங்க. அந்த காட்சியில் தான் பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான இந்த திருவிழாவை நம்ம பார்ப்போம் வாங்க. अन्यक्षेत्रे कृतं पापं पुण्यक्षेत्रे विनश्यति. पुण्यक्षेत्रे कृतं पापं वाराणस्यां विनश्यति. वाराणस्यां कृतं पापं कुंभकोणे विनश्यति. कुंभकोणे कृतं पापं कुंभकोणे विनश्यति. அதாவது மகாமகம் மகம் கும்பகோணத்தில் ரொம்ப விசேஷம். உலகம் பூரா எங்க கும்பமேளா நடக்கிறதோ அதுபோல இந்த கும்பகோணத்தில் நடக்கக்கூடியது மகா கும்பமேளான்னு பேரு. அப்படிப்பட்டதான இந்த கும்பமேளால கும்பகோணத்துக்கு பவிஷ்யோத்தர புராணம்னு ஒண்ணு. அதுல என்ன விசேஷமா சொல்றதுன்னா, ஏதாவது ஒரு க்ஷேத்திரமான ஊர்ல பாபம் பண்ணோம்னா அதை புண்ணியமான க்ஷேத்திரங்கள்ல போய் அந்த பாபத்தை போக்கிக்கணும். புண்ணியமான க்ஷேத்திரம் திருவாரூர்ல இருந்து பாபம் பண்றோம், திருச்சியில ஸ்ரீரங்கத்துல இருந்து இந்த மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்கள் எல்லாம் இருந்து பாபம் பண்ணோம்னா அதை வாரணாசியில போய் காசியில போய் தான் அந்த பாபத்தை போக்கிக்கிறதுக்கு வழி சொல்றா. இதே வாரணாசியில இருந்து பாபத்தை போக்கிக்கணும், பாபம் பண்றாங்க இல்லையோ, அவ போகணும்னா எங்கடா போகணும்னா கும்பகோணத்துக்கு வந்தாதான் போகணும்ட்டான். அது போல கும்பகோணத்துக்கு ந பூதோ ந பவிஷ்யன்னு அவ்வளவு உசந்ததான ஒரு மகாத்மியம். இதே கும்பகோணத்திலே இருந்து பாபம் பண்ணா அது எங்கடா போகணும்னா கும்பகோணத்துல இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணி காவேரி ஸ்நானம் பண்ணி அத்தனை சுவாமியை தரிசனம் பண்ணி இது போல மகாமகத்துல ஸ்நானம் பண்ணோம்னா அத்தனை விதமான பாபமும் போயிடுறது. அப்படிங்கிறதாக கும்பகோணத்தினுடைய விசேஷம் ரொம்ப அபூர்வமான விஷயம். இதுல நம்மளுடைய வடகரையில காசி விஸ்வநாத சுவாமி, இந்த சுவாமிக்கு என்னடா விசேஷம்னா அத்தனை நதியும் எல்லாரும் நம்மளை ஸ்நானம் பண்ணி பாபத்தை போக்கிக்கிறான் நம்மகிட்ட. ஆனா இந்த பாபத்தை போக்கிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு பரமேஸ்வரன் கோயில கைலாசநாதன் கேட்கிறா. உடனே அந்த கைலாசநாதர் காசி விசாலாட்சி விஸ்வநாதராக இந்த கும்பகோணத்துக்கு அழைச்சன் வந்து மகாமகத்துல ரிஷபலக்னத்துல இந்த புஷ்கர நதியில இந்த மகாமக குளத்துல ஸ்நானம் பண்ணி வச்சு இந்த வடகரையிலேயே காசிலேருந்து வந்து தங்கிவிடுறார். இந்த 9 நதியும் அந்த சுவாமியோட ஐக்கியமாயிடுறா. அந்த நதிக்கும் பாபம்லாம் போயிடுறது. இங்க ஸ்நானம் பண்ண மாத்திரத்துல இங்கேயே வாசம் பண்ணி நமக்கெல்லாம் புண்ணியத்தை கொடுத்துட்டு இருக்கா. அதனால கச்சி ரோகணம்னு பேரு, நாகை காயாரோகணம்னு பேரு, குடந்தை காயாரோகணம்னு பேரு. இந்த குடந்தை காயாரோகண கஷேத்திரமானது நம்மளுடைய காசி விஸ்வநாத சுவாமியினுடைய அனுகிரகத்தினால அத்தனை நதியும் சுவாமியோட ஐக்கியமானதுனால காயாரோகண கஷேத்திரம்னு பேரு. சிருஷ்டி காலத்துல அந்த பிரளய காலத்துல 64 லட்சம் பீஜத்தையும் ஒன்னாக ஆக்கி ஒரு கடத்துல வச்சு பிரம்மாவும் அதுல லயமாகி அதை மிதக்க விடுறா. அதை கும்பகோணம் வரும்போது வேடுவனாக பரமேஸ்வரனே அதை அடிக்கிறார். அந்த 64 லட்சம் பீஜமும் ஒட்டுமொத்தமா விழுந்த இடம் தான் இந்த புஷ்கரம். அப்படிப்பட்டதான மகாமக குளமானதுல என்ன விதமான பாபம் பண்ணினாலும் இங்க ஸ்நானம் பண்ணோம்னா போயிடும். கங்காதி நதிகளே இங்க வந்து தன்னுடைய பாபத்தை போகிக்கிறதா சொல்றதுனால எல்லாரும் இந்த மகாமக உற்சவத்துல சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடியவா, அந்நிய கஷேத்திரங்கள்ல இருக்கக்கூடியவா, அந்நிய மாநிலத்தில் இருக்கக்கூடியவாலும் இந்த கும்பமேளா போல இங்க வந்து இந்த 10 நாள்ல இந்த மாசம் பூரா ஸ்நானம் பண்ணி க்ஷேத்திர தர்ப்பணங்கள் சாத்தங்கள்லாம் பண்ணி தன்னுடைய பாபத்தையும் போக்கிண்டு உலகம் நன்னா இருக்கணுங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்த வருஷம் இளமாமாங்கம் எல்லா கோயிலையும் கும்பாபிஷேகம் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் மகாமகம்ங்கிறதான மகா கும்பமேளா ரொம்ப வசதியாக நடக்க போறது. எல்லாரும் அந்த கும்பமேளால கலந்துட்டு தன்னுடைய பாபத்தை போக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகா சமேதமா இந்த ஊர்ல இருக்கார். அந்த கும்பகோணத்திலான அந்த கடம் விழுந்த இடம் கும்பேஸ்வரர், கடத்தினுடைய வாசல் விழுந்தது குடவாசல், பூனல் விழுந்தது கௌதமேஸ்வரர், மாவலம் விழுந்தது ஒரு கோவில். அதுபோல ஒரு சுவாமி ஒண்ணு விழுந்து இந்த இடத்துல அபிமுகேஸ்வரரா நதிகளுக்கு பாபத்தை போக்குறதுக்காக நதி ஸ்நானம் பண்ணும் போது திரும்பிண்டாராம். அதனால அவர் அபிமுகேஸ்வரர். அபிமுகமா இருக்கக்கூடிய சுவாமி ரொம்ப விசேஷம். காசி விஸ்வநாதரும் இங்க அபிமுகமா இருந்து நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றார். இந்த தீர்த்தவாரிக்கு அத்தனை விதமான சுவாமி. நாகேஸ்வரன் தான் இந்த ஊர்ல பங்குனி உத்தரம். எங்கெல்லாம் பங்குனி உத்தரம் நடக்கிறதோ அது மகாக்ஷேத்திரம்னு பேரு. நாகேஸ்வரன் தான் இந்த ஊருக்கு ராஜா. பாஸ்கர கஷேத்திரம் வருஷத்துல 3 நாள் பாஸ்கர கஷேத்திரமான அந்த அம்பாளைய சுவாமியும் சூரியனே பூஜை பண்றார். இதுல 5ஆம் திருநாள்ல இந்த மக உற்சவத்துல அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர், விசாலாட்சி சமேத விஸ்வநாதர்,
வியாழ சோமேஸ்வரர், கும்பேஸ்வரர், இத்தனை சுவாமியும் நாகேஸ்வரன் கோயில பிரதட்சிணம் பண்ணி வருது. இந்த ஊர்ல ரொம்ப விசேஷம். அவர் ராஜா உள்ளே இருப்பார், அத்தனை பேரும் அந்த சுவாமியை பிரதட்சிணம் பண்ணி வரா. இந்த புண்ணிய காலத்துல நாகேஸ்வரரும் இங்க வந்து தீர்த்தவாரி கொடுக்க போறார். அத்தனை பரமேஸ்வரனும் இங்க கொடுப்பா. பெருமாள் பூவராக சுவாமி சக்கரப்படி துறையில இன்னைக்கு தீர்த்தவாரி நடக்க போறது. எல்லாரும் தீர்த்தவாரியில கலந்துட்டு எல்லா வித க்ஷேமத்தையும் அடையணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சுவாமிகள் திபிராஜபுரம் அங்கிருந்து நாராயண பீடம் இங்க வந்திருக்காரு. சுவாமிகள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி தானும் அந்த புண்ணியத்துல கலந்துக்கணும்னு எல்லாரும் எல்லா க்ஷேமத்தையும் அடையணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பிரபு சர்மா, கும்பகோணம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. கும்பகோண க்ஷேத்திரம் நபூதோ நபவிஷ்யத்தின்னு இருக்கு. கும்பகோணத்துக்கு க்ஷேத்திரமான நிகரே கிடையாது. இந்த கும்பகோணத்துக்கான நிகரான க்ஷேத்திரம் எங்கிலும் கிடையாது. கும்பகோணத்துக்கு நிகரான க்ஷேத்திரம் கும்பகோணமான பாஸ்கர க்ஷேத்திரம் தான். எல்லாரும் இதுல ஸ்நானம் பண்ணி க்ஷேமத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இப்ப நம்ம கூட இருக்கிறது ஆதி கும்பேஸ்வரருடைய பிரதான குருக்கள் விக்னேஷ் குருக்கள் இருக்காரு. அவரது சுவாமியை பத்தியோ இந்த மாசி மகத்தை பத்தியோ சொல்ல இருக்கிறாரு. அற்புதமா சொல்லுவார். யயேஷ தேவோ மகதோ மஹீயான் அனோரணீயான் பவபேரு பிஸ்ஸதா தேய சிவ சர்வ கத சரீரே தேகஸ்ய பூஜ்ய சிவலிங்க மத்தியே அறவிழி கோடலீடல் அதி காவிரி ஆற்றையலே மரவிழி கோதும் ஒவ்வொல் மனம் அள்ளிகை கல்லவிழும் குறவிழி சோலை சூழ்ந்த குழகன் குடமோ கிடமாம் இரவிழி திங்கள் சூடி இருந்தானவன் எம் இறையே. எல்லோருக்கும் மந்திரபீடேஸ்வரி மங்களாம்பிகையுடனாகிய ஆதிகும்பேஸ்வர பெருமான் திருவருளோடு 3 ஆண்டுகளுக்கு பிறகு நமது ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்புற நிறைவு பெற்று தொடர்ந்து மாசி மக பெருவிழா. அடுத்து வரக்கூடியது இளமகாமகம். அதுக்கு 2028 வரக்கூடியது மகாமக பெருவிழா. இன்னும் ஒரு மாசி மகம் தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது மகாமகம்னு சொல்லக்கூடிய 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த பெருவிழா வர இருக்கிறது. வருகின்ற 2028 குமரி முதல் கங்கையோடு புனிதமாம் பெருந்தீர்த்தம் மாமகன்தான் ஆடுதற்கு வந்து வழிபடும் கோயில். இந்த கஷேத்திரத்துல பாடிய அப்பரர் சுவாமிகள் பாடிய பாட்டு. இந்த ஊர் புண்ணியத்துக்கெல்லாம் புண்ணிய கஷேத்திரமாக விளங்குகிறது. 8 திசையிலும் எம்பெருமானுடைய சிவத்தலங்கள் சோமேஸ்வரர், நாகேஸ்வரர், காசி விஸ்வநாதர், கம்பட்ட விஸ்வநாதர், பானபுரீஸ்வரர், அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், கோணேஸ்வரர், அமிர்த கலசேஸ்வரர்னு 10 சிவாலயங்கள் எந்த திசையிலும் இருக்கிறது. இந்த கும்பகோணத்துக்கு வந்து நீங்க எந்த திசையில திரும்பி நின்னாலும் அங்க ஆலயம் தான், ராஜகோபுரங்கள் தான், சிவாலயங்கள் தான். அடுத்தது அதே போல வைணவ ஸ்தலங்கள் சக்கரபாணி, சாரங்கபாணி, ராமசாமி, வராகர், ராஜகோபால சுவாமி இப்படியாகிய வைணவ ஸ்தலங்கள் எந்த திசையிலும் இருக்கு. இந்த சிவ வைணவ ஸ்தலங்களை தொன்று தொட்டு சனாதன தர்மத்திலையும் மேலும் சிவ கைங்கரியம், சைவம், சைவ சிந்தனை, வைணவ சிந்தனை மக்களை புகுத்துறது இடம்னாக்க மடங்கள். தர்மபுராதீனம், திருவாவடுதுராதீனம், நமது மந்திராலய மடம், நமது சங்கர மடம், அகோபில மடம் இப்படி ஆகிய தத்தபீடம் ஆகிய பல மடங்கள் இங்க இருக்கு. இப்படி எந்த திசையிலும் ஒரு சிவாலயம் இருக்கும், ஒரு வைணவாலயம் இருக்கும், ஒரு மடம் அங்க அமைஞ்சிருக்கும். இப்படி இந்த க்ஷேத்திரத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் எதையும் யோசிக்காம வரலாம். எந்த திசையிலாவது உணவு கிடைச்சிடும், எந்த திசையிலாவது ஆன்மீக சிந்தனை நமக்கு கிடைச்சிடும், எந்த திசையிலாவது பெருமாளையும் பார்த்தலாம், சிவனையும் பார்த்தலாம். எந்த திசைக்கு போனாலும் ஆன்மீகம் என்கின்ற ஞான உலகமாக இருக்கக்கூடியது இந்த கும்பகோண ஸ்தலம். அப்படி விளங்கக்கூடிய இந்த ஸ்தலத்துல மாசி மக பெருவிழா. இதுல நடுநாயகனாக விளங்கக்கூடிய அன்னை மந்திரபீடேஸ்வரி மங்களாம்பிகையுடனாகிய எம்பெருமான் ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி சுயம்புவாக வீற்றிருக்கிறார். ஒவ்வொரு ஆலயத்திலும் இந்திரன் வழிபட்ட ஸ்தலம், அக்னி வழிபட்ட தலம், யமன் வழிபட்ட ஸ்தலம், கங்காதி நதி தேவதைகள் வழிபட்ட தலம். இப்படியாக ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு தேவதைகள், ஒவ்வொரு ரிஷிகள், ஒவ்வொரு முனிவர்கள் எல்லாம் சிவபெருமானை பிடித்து வைத்து சுயம்புவாக செய்து மண்ணாலேயோ கல்லாலேயோ கருங்கல்லாலேயோ இல்ல மாட்டு சாணத்தாலேயோ பிடித்து வைத்து வழிபட்டிருக்கிறார்கள். ஆனா இந்த கும்பேஸ்வர பெருமான் வந்து சுவாமியே தன் கையால் அந்த அமிர்த சிந்திய மண்ணையும் அமிர்த பாத்திரத்தையும் ஒரே சீராக கும்ப வடிவமாக பிடித்து வைத்து தன்னை தானாகவே வழிபட்டு கொண்டிருக்கிறார்.
சுவாமி எப்படி இருப்பாருன்னு சுவாமிக்கு தானே தெரியும். ஆனா சுவாமி நான் இப்படிதான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரே உதாரணம் இந்த கும்பகோண ஸ்தலம், இந்த ஆதி கும்பேஸ்வர சுவாமி. காரணம், சுவாமியே தன் கையால செய்த உருவமாக சொல்லக்கூடியது. சிவபெருமானால் செய்யப்பட்ட ஒரு உருவம் இந்த கும்பேஸ்வர பெருமானுடைய திருவுருவம். மண்ணால் ஆனவர், அபிஷேகம் ஆவடையருக்கு தான். பானத்துல புணுகு அப்படின்னு சொல்லக்கூடிய தைலம், அரகஜா, இப்படி போன்ற 8 விதமான அஷ்ட திரவியங்களால கலக்கப்பட்ட அந்த திரவியங்கள் சாத்தப்படுறது. அதே போல அன்னை நம்மளுடைய காரிய வெற்றியாகணும், நம்மளுடைய தோஷங்கள் நம்ம விட்டு விலகணும், நம்மளுடைய பாபங்கள் விலகணும். இதுக்கு எது நமக்கு பிரதானம்? மந்திரங்கள் தான். மந்திரங்களை முதலாக கொண்டு நாம செய்து வழிபட்டு கலசங்களால் பூஜை ஹோமங்கள், அந்த நீரை நமக்கு அபிஷேகம் பண்றதுனால தோஷங்கள் நிவர்த்தியாருது, பாபங்கள் நிவர்த்தியாருது, சாபங்கள் நிவர்த்தியாருது. நம்மளுடைய கல்யாண காரியம், குழந்தை காரியம், பெரிய பெரிய ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய மக்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுறது? பிரார்த்தனைன்னு சொல்லக்கூடிய மந்திரம். அன்னை மந்திர பீடேஸ்வரியாக இங்க வீட்டிருக்கிறார். மந்திரம் பிராண பிரகீர்த்திதம். மந்திரத்துக்கு மீனிங், அர்த்தம் என்னன்னா பிராணம்னு பெயர், உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது. 51 சக்தி பீடங்கள் இந்த பூலோகத்துல இருக்கு. இந்த 51 சக்தி பீடங்களுக்கு உயிர் சக்தி பீடம், ஆதார சக்தி பீடம் யாருனாக்க அன்னை மந்திர பீடேஸ்வரி மங்களாம்பிகை. இப்படியாக இந்த மாசிமக பெருவிழா அஸ்வினி நட்சத்திரத்துல துவங்கி மக நட்சத்திரத்துல பூர்த்தியாருது. 10 நாள் இந்த வைபவம். ஒவ்வொரு நாட்களும் சிவபெருமான் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளி 18 கால யாகசாலை பூஜை பண்ணி, அந்த யாகசாலையில் அமைக்கப்பட்ட அந்த அருள் சக்தி கலசங்கள் மக நட்சத்திரத்தன்னைக்கு கார்த்தால எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வித்து விநாயகர், சுப்பிரமணியர், மங்களாம்பிகை, ஆதிகும்பேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 மூர்த்தங்களும் ரிஷப வாகனத்தில் புறப்பாடாகி ஆலயம் வள வந்து இந்த மகாமகத்தை சுத்தியிலும் நின்று இந்த மாசி மகப்பெருவிழா நடக்கிறது. எந்த திசையில பார்த்தாலும் சிவபெருமான் தான், எந்த திசையில பார்த்தாலும் விநாயகர் தான், எந்த திசையில பார்த்தாலும் சுப்பிரமணியர் தான், எந்த திசையில பார்த்தாலும் சிவபெருமான் தான், எந்த திசையில பார்த்தாலும் சண்டிகேஸ்வரர் தான். இப்படி 5 மூர்த்தங்கள், பஞ்சமூர்த்தங்கள் சொல்லக்கூடிய இந்த மகாமக குலத்தை சுத்திலும் 12 சுவாமி ஒரு ஆலயத்திற்கு வீதம் 60 சுவாமி, 60 சுவாமி இந்த மகாமக குலத்தை சுத்திலும் நின்று மாசி மக பெருவிழா தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமக பெருவிழா ரொம்ப விமரிசையான முறையில நடைபெற்று வருகிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, கோயில் மாநகரம் என்னும் அழைக்கக்கூடிய இந்த கும்பகோணத்துல எல்லா விதமான ஜீவராசிகளும் வந்து வழிபடுறா. 33 கோடி தேவர்கள், கங்காதி புண்ணிய நதி தேவதைகள், இந்திராட்டி அஷ்டதிக் பாலகர்கள், தன்வந்திரி ஆகிய விஷ்ணு தேவதைகள், இப்படி அனைத்து ஜீவராசிகளும் இந்த மாசிமக பெருவிழாவில் வந்து இந்த எம்பெருமானை வழிபட்டு மாசி மக குளத்துல நீராடி சிவபெருமானிட்ட யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை பெற்றுக் கொள்கிறாராம். இது ஒரு முக்கியமான கதை. மூர்க்க நாயனார்னு ஒரு நாயன்மார் இந்த ஸ்தலத்துல முக்தியான ஸ்தலம். இந்த மூர்க்க நாயனார் என்ன செய்யறாருனாக்க, டெய்லி சூதாடுறாராம். டெய்லி சூதாடி அதுல ஜெயிச்சு வந்த பணத்தை வச்சு சிவ தொண்டு பண்றாராம். இந்த சூதாட்டம் எதை வச்சு நடக்கிறது அப்படின்னாக்க, அதிர்ஷ்டத்தை நம்பி நடக்கிறது. சரி, ஒருத்தர் அதிர்ஷ்டம் பண்ணணும் அப்படின்னா அவர் ஏற்கனவே புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனாலதான் அதிர்ஷ்டம்ங்கிறது அவருக்கு ஏற்படுறது. இந்த ஏற்கனவே புண்ணியம் பண்ணாதான் இந்த ஜென்மாவில அதிர்ஷ்டம்ங்கிற யோகம் நமக்கு கிடைக்கிறது. கோவில் மாநகரம் கும்பகோணத்தில் மாசி மகோத்சவத்தினுடைய 12 சிவாலயங்களோட தீர்த்தவாரி உற்சவமானது மகாமக குளத்தில் சரியாக 12 மணிக்கு மேல் 12:30 மணிக்குள்ளாக நிகழ உள்ளது. ரிஷப லக்னத்தில் முதலில் அஸ்திர தேவருக்கு விசேட அபிஷேகங்களோடு
அந்த வைபவமானது 12 மணிக்கு மேல் 12:30 மணிக்கு ரிஷப லக்னத்தில் மாசி மகோத்சவத்தினுடைய தீர்த்தவார வைபவம் 12 சிவாலயங்களுடைய புடைசூட தீர்த்தவார மகோத்சவமாக நடைபெற இருக்கிறது. கும்பகோணம் இந்த பிரதான தெய்வமா இருக்கிற இந்த மாசி மகத்துக்கே பிரதான தெய்வமா இருக்கிற ஆதி கும்பேஸ்வரர் வந்துட்டு இருக்கிறாரு தீர்த்தவாரிக்கு. 3 வருடம் கழிச்சு வராரு. ஏன்னா சுவாமிக்கு பாலாலயம் நடந்து கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடந்தது. அதனால மாசி மக திருவிழா நடக்கல. இப்ப 3 வருடம் கழிச்சு வராரு. வந்ததுக்கு அப்புறமா தீர்த்தவாரி நடக்க போகுது. இந்த அற்புதமான நிகழ்வை நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க, இன்னும் சற்று நேரத்துல தீர்த்தவாரி நடக்க போகுது. ஓம் சுக்காய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ சர்வமேவ தேனாஹ ப்ரோதி சன்மஞ்சயதி மகாகணபதயே நமஹ கற்பூரஜ்யோதிஹி ஓம் சாந்தி 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 ममोपाक्त समस्त दुर्लक्षय द्वारा श्री आदि कुंभेश्वर शिव प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः